Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 7th ஓட மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2 ஓட எல்லா क्वेश्चंसமே வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். The scores in mathematics test out of 25 of 15 students is as follows. அப்படினா ஒரு கிளாஸ்ல வந்து மேக்ஸோட டெஸ்ட் வந்து நடக்குதுன்னு வெச்சுக்கங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 25 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஆனால் 25 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலை. அதில் வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி கீழே கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த மோட் அண்ட் த மீடியன் ஆஃப் த டேட்டா ஆர் தே சேம். அப்படின்னா இந்த கொடுத்துருக்க மார்க்ஸ் இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கில் இருந்து நீங்கள் மோடை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை பேஸ் பண்ணி மீடியன் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மோடும் மீடியனும் வந்து சேமாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லணும். மோட் அண்ட் மீடியன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிக்கணும். எப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்ஸை ஒன்று அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து மோடை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அதிகபட்சமாக யூஸ் ஆகிருக்குன்னா அதுதான் வந்து மோடு. சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். 1 2 3 4 20 வந்து 4 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து வந்திருக்கு. அப்போ அதுதான் வந்து மோடாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரஃபாக கண்டுபிடிக்கிறதோட இந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது கரெக்டான மெத்தட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணணும் அசெண்டிங் ஆர்டரில். சரிங்களா? சின்ன நம்பரில் இருந்து பெரிய நம்பருக்கு வந்து போய் அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், அசெண்டிங் ஆர்டர்னு வந்து சொல்லுவோம். நான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அசெண்டிங் ஆர்டரில். சின்ன நம்பரில் இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நான் கொடுத்துருக்க 15 நம்பர்ஸையும் வந்து எழுதி வச்சுட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக எத்தனை டைம்ஸ் வந்து இதில் வந்து 20 வந்து யூஸ் ஆகிருக்கு, 4 டைம்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், 4 டைம்ஸ். இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 20 பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் யூஸ் ஆகிருக்கு, 25 வந்து 2 டைம்ஸ் யூஸ் ஆகிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதிகமாக வந்து எதோட நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னா 20 ஓடுது. அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு? Since 20 has occurred, the highest numbers of times, therefore 20 is the mode of this data. ஃபஸ்ட்டு வந்து மோடு வந்து கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது வந்து மீடியன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சென்டராக எந்த நம்பர் வந்திருக்கோ அதுதான் வந்து மீடியனா. இதில் நீங்கள் வந்து பாருங்கள் 1 2 3 4 5 15 வந்து நம்பர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த 15ல் ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக நீங்கள் பண்ணிங்கன்னா 7 7 நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சென்டராக எந்த நம்பர் வருதோ அதுதான் வந்து மீடியன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 2 நம்பர்ஸ் 3 4 5 6 7 இது வரைக்கும் ஒரு நம்பர் எடுத்துக்கங்க. 1 2 3 4 5 6 7 இது வரைக்கும் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் எந்த நம்பர் வந்திருக்கு? 20. அப்போ இதுதான் வந்து இதோட மீடியன். இது நம்ம வந்து ரஃபாக வந்து சொல்லிடலாம். பட் ப்ராப்பராக மெத்தட் வந்து நம்ம போட்டுட்டு சம் வந்து சால்வ் பண்ணணும்ல. அது வந்து நம்ம வந்து இப்படி வந்து ரஃபாக சொல்லிட முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? மீடியன் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? மீடியன் டோட்டலாக வந்து எத்தனை நம்பர்ஸ் இதில் வந்து இருக்குது? 15 நம்பர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 15 கூட 1 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரே ஒரு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரெண்டு சைடு வந்து பிரிக்கிறோம்ல, அதனால் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இதை இப்போ நீங்கள் பாருங்கள், 15 + 1 வந்து 16, 16 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8. 8ங்களா? அப்போ இதில் சென்டராக வரக்கூடிய நம்பர் என்ன? இங்கே வரைக்கும் 7 வந்துச்சா, 8th ஒன் தான் 20. இங்கே 1 2 3 4 5 6 7 7 வந்துச்சா, 8th ஒன் தான் 20. அப்போது இதோட மீடியன் என்ன? 20. ஈஸியாக இருக்குங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன எழுதிப்பீங்க? சின்ஸ் மிடில். ஆனால் இந்த மாதிரி மிடில் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கும் போதும் அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பண்ணணும். therefore 20 is the median of this data. clear? அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்களா? என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க? ரெண்டு நம்பர்ஸுமே வந்து சேமாக வந்து வந்திருக்கா, அதாவது மோடும் மீடியனும் வந்து சேமாக வந்திருக்கா. மீடியன்லையும் 20 வந்துருந்துச்சு, மோட்லேயும் வந்து 20 வந்துச்சு. அப்போ ரெண்டுமே சேமாக இருக்குல்ல, அப்போ என்ன எழுதுவீங்க? எஸ்
both mode and median are same. இது வந்து தேர்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, அதோட கொஷின். ஸோ ஒரு கொஷின்லேயே வந்து பார்ட்டை வந்து கேட்டிருந்ததுனால நான் வந்து தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து செகண்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். The runs scored in a cricket match by 11 players is as follows. அப்படின்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து 11 பிளேயர்ஸ் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எடுத்த ஸ்கோர்ஸை வந்து கீழே இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த மீன், மோட் அண்ட் மீடியன் ஆஃப் திஸ் டேட்டா. ஆர் த த்ரீ சேம்? இந்த கொடுத்துருக்க இந்த ரன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, இவங்க எடுத்துருக்க ஸ்கோர்ஸ், அதோடு நம்ம வந்து மீன் கண்டுபிடிக்கணும், மோடு கண்டுபிடிக்கணும் அண்ட் மீடியன் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மீன், மோட் அண்ட் மீடியன் இதில் கிடச்சிருக்க ஆன்சர்ஸ் வந்து மூணுமே வந்து சேமாக இருக்கா அதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மீன் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை டைம்ஸ் ஆஃப் அந்த நம்பர்ஸ் வந்து வந்திருக்கோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஆமாவா? அதுதான் வந்து மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இது நான் ஏற்கனவே வந்து இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, மோடு எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கும். சரி, நம்ம மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டர்லேயோ டிசெண்டிங் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு எழுத வேண்டாம். கொடுத்துருக்க நம்பர்ஸை டோட்டலாக ஆட் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். மோடும் மீடியனும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிக்கணும். அதாவது அசெண்டிங் ஆர்டர்லேயோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லேயோ நம்ம வந்து பண்ணியிருக்கணும். மோஸ்ட்லி வந்து அசெண்டிங் ஆர்டரில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ், இந்த ஸ்கோர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இப்போது அசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுதி வச்சுருக்கேன். அரேஞ்சிங் த நம்பர்ஸ் ஸ்கோர்ட் இன் அசெண்டிங் ஆர்டர் we get. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் இந்த மாதிரி வந்து வரும். சின்ன நம்பரில் இருந்து பெருசுக்கு வந்து போகும். அதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க, மீன் வந்து கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன். அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். எத்தனை டைம்ஸ் அது வந்திருக்கு, டோட்டலாக வந்து எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதால் வந்து டிவைட் பண்ணணும். எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால 11ஆல் வந்து இதை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ண நமக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னா 429 வந்து வருது. எதால் டிவைட் பண்ணியிருக்கணும்? 11ஆல். இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 39 தான் இதோட ஆன்சராக வந்து வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை டிவைட் பண்ணியும் பார்த்துக்கலாமா? 429 இருக்குது. எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 11ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். 11 டேபிளில் ஃபஸ்ட்டு இந்த டிஜிட் வராது, அதனால் கம்பைன் பண்ணி இந்த டிஜிட்டை வந்து நம்ம 11 டேபிளில் வருதான்னு செக் பண்ணுவோம். 44 and 42 இது வந்து வரல. இதோட கம்மியான நம்பர் என்ன? 33 வேணால் நமக்கு வந்து 11 டேபிளில் வந்து வரும். அப்போ 11 3s are 33. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் வந்து பண்ணணுமா? 2லேருந்து 3 மைனஸ் பண்ண முடியாது, அதனால் பாரோ பண்ணிங்கன்னா 12 ஆகிடும். 12லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 9 ஆகிடும். இங்கே ஒன்று நீங்கள் கொடுத்ததுனால இது வந்து 3 ஆகிடும். 3லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 0. கிளியர்? இப்போ வந்து 11 டேபிளில் 9 வராதுனால இந்த டிஜிட் கீழே இருக்கிறீங்க 9 வந்துடும். இப்போ 11 டேபிளில் 9 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ் வருமா? 11 9s are 99. மைனஸ் பண்ணிங்கன்னா 0. கிளியர்? இதுலேயே வந்து அடுத்த கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, மோடு அண்ட் மீடியன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா? மோடு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? மோடை வந்து கொடுத்துருக்க டேட்டாலே வந்து எந்த நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்து யூஸ் ஆகிருக்கோ அதுதான் வந்து மோடு. ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எந்த நம்பர் வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகிருக்கு? 15 தான் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. மீதி நம்பர்ஸ் எல்லாம் கிடையாது. 10 ஆகுது 2 டைம்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ 15 தானே மோடு. அதை நீங்கள் எப்படி எழுதிப்பீங்க? சின்ஸ் 15 has occurred the highest number of times. 15 வந்து அதிகபட்சமாக வந்து யூஸ் ஆகிருக்கிறதுனால therefore mode of this data is 15. அப்போது இந்த டேட்டாவோட மோடு பார்த்தீங்கன்னா 15. கிளியர்? இப்போ மீன் கண்டுபிடிச்சிட்டோம், மோடு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து மீடியன் வந்து கண்டுபிடிக்கணும். மிடில் வேல்யூ இஸ் 15. இது நான் வந்து எழுதியிருக்க ஆன்சர். பட் இந்த 15 வந்து எப்படி வந்துச்சு அது தெரியணும்ல. நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். அரேஞ்ச்மெண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து 11 பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 11 கூட 1 வந்து ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 12 வருமா? 12 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன் நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 2 பார்ட் வந்து இருக்கணும்.
லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் நீங்கள் நம்பர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் மிடில் வர நம்பர் தான் நமக்கு தேவை. அதனால தான் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணிங்க இது என்ன வரும்? 6 வந்து வருமா? இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த 6 இப்போ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண நம்பரில் 6th ஒன்னா என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து மீடியன். அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 இங்கே வரைக்கும் ஒரு நம்பர் வருதா? 1 2 3 4 5 இங்கே வரைக்கும். இப்போ மிடில் என்ன வருது? 15 வந்து வருதா? வந்துச்சா? அதுதான் நான் என்ன சொன்னேன்? மீடியன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து எழுதி நீங்கள் வந்து காமிக்கணும். சரிங்களா? மிடில் வேல்யூ இஸ் 15, therefore median of this data is 15. சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். Here mean, mode and median are not same. ஏன் இதை நான் எழுதியிருக்கேன்? லாஸ்ட்டில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்களே, மீன் மோட் மீடியன் 3 நம்பர்ஸுமே வந்து சேமாக வந்து வந்திருக்கான்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, மீன் வந்து என்ன இருந்துச்சு? 39 வந்து வந்துருந்துச்சு. மோட் அண்ட் மீடியன் பார்த்தீங்கன்னா 15 இருந்துச்சு. ஆமாங்களா? அதனால் 3 நம்பர்ஸுமே வந்து சேமாக இல்லாததுனால இந்த மாதிரி நான் வந்து ஆன்சர் வந்து எழுதியிருக்கேன். நீங்களும் இப்படி தான் வந்து எழுதணும். ஹியர் மீன், மோட் அண்ட் மீடியன் ஆர் நாட் சேம். இப்போ செகண்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? அடுத்தது வந்து தேர்ட் கொஷின் தானே பார்க்கணும். அதையும் வந்து பார்த்துக்கலாம். தேர்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு, the weights of 15 students of a class are. இப்போ ஒரு கிளாஸில் வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களோட வந்து வெயிட் வந்து கீழே வந்து நம்பர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி 2 ஆப்ஷனில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொஷின் என்னன்னு பாருங்கள். ஃபைண்ட் த மோட் அண்ட் மீடியன் ஆஃப் திஸ் டேட்டா. கொடுத்துருக்க டேட்டாவோட மோட் அண்ட் மீடியன் வந்து கண்டுபிடிக்கணும். செகண்ட், இஸ் தேர் மோர் தென் ஒன் மோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கொஷின் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணலாம். இதுலேயும் என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு மோட் அண்ட் மீடியன் வந்து கண்டுபிடிக்கணும். மோட் அண்ட் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவை வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணணும் அசெண்டிங் ஆர்டரில். அதில் என்ன கொடுத்துருந்தாங்க? மோடு என்னென்ன? ரிப்பீட்டடாக நம்பர் வந்து எது யூஸ் ஆகிருக்கோ அதுதான் வந்து மோடு. இந்த இடத்துல பாருங்கள், 38 வந்து இங்கே வந்திருக்கு அண்ட் 43 3 டைம்ஸ் வந்து 2 நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து யூஸ் ஆகிருக்கு. மோடில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நம்பர் மட்டும்தான் ரிப்பீட்டடாக வந்துருந்துச்சுன்னா அது மோடுன்னு கிடையாது. வேறு நம்பர்ஸ் கூட இருக்கலாம். இன்கேஸ் இப்போ இங்கேயே பாருங்கள் 38 அண்ட் 43 இந்த 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து வந்திருக்கு. புரியுதுங்களா? இது 2 இல்லை, 2க்கு மேலே நம்பர்ஸ் கூட என்ன பண்ணலாம்? ரிப்பீட்டடாக வந்திருந்தா கூட அதுவும் நம்ம மோடாக தான் வந்து எடுத்துக்கணும். ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட்டடாக வந்துருந்துச்சுன்னா மோடில். எத்தனை நம்பர்ஸ் வேணால் இருக்கலாம், அந்த நம்பர்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து மோடு. புரியுதுங்களா? Since both 38 and 43 has occurred the highest number of times. இது 38ம் 43யும் நிறைய டைம்ஸ் வந்திருக்கிறதுனால இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா therefore 38 and 43 are mode of this data. 38ம் 43யும் இந்த டேட்டாவோட மோடு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியர்? அடுத்தது இதுலேயே என்ன கேட்டிருந்தாங்க? மீடியன் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்களா? மீடியன்னா என்ன? மிடில். மீடியன் அந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மீடியன் அப்படின்னாலே மிட். புரியுதுங்களா? அப்போது மிடில் வந்து எந்த நம்பர் வருதோ அதுதான் வந்து மீடியன். சின்ஸ் த மிடில் வேல்யூ இஸ் 40, therefore 40 is the median of this data. இது வந்து எப்படி வந்துச்சு 40ன்னு? நான் ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னா, இப்போ ஆட் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால அதை நம்ம ஃபஸ்ட்டு ஈவன் ஆக்குனதுக்கப்புறம் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து ஆல்ரெடி கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 15 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 16 வருமா? கிளியர்? 16 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 வரும். ஸோ 8th பொசிஷனில் என்ன நம்பர் வந்திருக்கோ அதுதான் வந்து இந்த கொஷினுக்கான மீடியன். கிளியர்? இப்போ 8th ஒனில் வந்து என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7. 8th ஒன் 1 2 3 4 5 6 7. சரிங்களா? 8th பொசிஷனில் வந்து 40 இருக்குது. அப்போ இதுதான் வந்து மீடியன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க? இஸ் தேர் மோர் தென் ஒன் மோட். அப்படின்னா மோடு வந்து ஒன்று மட்டும்தான் இருக்கா, ஒன்றுக்கு மேற்பட்டது வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எஸ், தேர்ஃபோர் தேர் ஆர் மோர் தென் ஒன் மோட். ஏன்னா இந்த இடத்துல மோடு வந்து 2 வந்திருக்கா, 38ம் மோடாக வந்திருக்கு, 43யும் மோடாக வந்திருக்கு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர் இருக்கிறதுனால இங்கே வந்து 2 டைம் வந்து வந்திருக்கா, அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கரெக்ட் தான். அப்போ எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் 3rd கொஷின் முடிச்சிட்டோமா? அடுத்தது வந்து 4th கொஷின் வந்து பார்த்துக்கலாம். ஃபைண்ட் த மோட் அண்ட் மீடியன் ஆஃப் த டேட்டா. இங்கே வந்து டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க டேட்டாவோட மீடியனும் மோடும் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வரைக்கும் நம்ம இவ்வளோ சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு மோடும் மீடியனும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கிளியராக புரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன்.
சரிங்களா? இப்போ வந்து இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு மோடு மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிக்கணும் நம்பர்ஸை, அதாவது கொடுத்துருக்க டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் வந்து. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அரேஞ்சிங் த கிவன் டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர் வி கெட். இந்த டேட்டாவை நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் அசெண்டிங் ஆர்டரில். நமக்கு இப்படி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். சரி, ஃபர்ஸ்ட் வந்து மோடு வந்து கண்டுபிடிக்கணுமா? மோடு வந்து ரிப்பீட்டடாக எந்த நம்பர்ஸ் யூஸ் ஆகிருக்கோ அதுதான் வந்து மோடு. 14 வந்து 3 டைம்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு. Since 14 has occurred the highest number of time. Highest number of time வந்து இந்த 14 வந்து வந்திருக்கிறதுனால therefore mode of this data is 14. கிளியருங்களா? அடுத்தது வந்து மீடியன் வந்து கண்டுபிடிக்கணுமா? மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இங்கே வந்து ப்ரீவியஸ் கொஷனில் வந்து ஆல்ரெடி வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க, அதனால ஓகேவாக இருந்துச்சு. சரி, இங்கே வந்து எந்த நம்பர்ஸுமே வந்து கொடுக்கல. அப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாமா எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 9 வந்து இருக்குது. 9 நம்பர்ஸ் வந்து இருக்கா? ஸோ நம்ம ப்ரொசீஜர் என்ன, ஈவனாக பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? இப்போ 9 வந்து ஆட் நம்பர் தானே, ஆட் நம்பர் கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா ஈவன் நம்பர் வந்துருமா? 10. சரியா? 10 எதால் டிவைட் பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ இது நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 2 1s 2, 2 5s 10. இப்போது 5. 5th பொசிஷனில் எந்த நம்பர் வந்திருக்கோ அதுதான் வந்து மீடியன். கிளியருங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 1 2 3 4 5. 5th பொசிஷனில் என்ன வந்திருக்கு? 14. இந்த சைடும் 4 நம்பர் வந்து வந்துருச்சு அண்ட் இந்த சைடுமே உங்களுக்கு வந்து 4 நம்பர்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ மிடில் வந்து 14 இருக்கிறதுனால 14 தான் வந்து மீடியன். Since the middle value is 14, therefore the median of this data is 14. Clear? மீடியன் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரேஞ்ச் வந்து பண்ணி வச்சுக்கணும் அசெண்டிங் ஆர்டரில். அரேஞ்ச்மெண்ட் பண்ணாமல் மிடில் நீங்கள் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு சில டைம் கரெக்டாக வந்துடும், ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து மாறி வந்துடும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சம்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். இப்போ 4th கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 5th கொஷின் வந்து பார்த்துக்கலாம். Tell whether the statement is true or false. கீழே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். The mode is always one of the number in a data. மோடு வந்து கொடுத்துருக்க டேட்டாவில் ஒன் ஆஃப் த நம்பராக வந்து இருக்கும். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒன் ஆஃப் த நம்பராக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தரவாக புரிஞ்சுக்கணும். மோட் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இன் அ டேட்டா. கொடுத்துருக்க டேட்டாவில் இன்கேஸ் இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து இருக்குது, இதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து மோடாக வந்து இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் இதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்குறாங்க கொஷினில். எக்ஸாம்பிளாக த மோட் இஸ் ஆல்வேஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இன் அ டேட்டா. இப்போ இந்த டேட்டாவில் வந்துட்டு கொடுத்துருக்க டேட்டாவில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா அதுதான் வந்து மோடான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்கும் போது அது வந்து ஃபால்ஸாக மாறிடும். ப்ரீவியஸில் நம்ம வந்து ஒரு கொஷின் பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். 6 எடுத்துக்கிறேன், 7 எடுத்துக்கிறேன், 5 எடுத்துக்கிறேன், அகெயின் 6, அகெயின் 7 எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டேட்டாவை நம்ம வந்து எடுத்துக்கலாம். 6 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ். 7 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கா? ஸோ மோடுனா என்ன? கொடுத்துருக்க டேட்டாவில் வந்து நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வந்து எவ்வளோ டைம்ஸ் யூஸ் ஆகிருக்கோ அதுதான் வந்து மோடு. இந்த இடத்துல 6 வந்துட்டு 2 டைம்ஸ் வந்திருக்கு அண்ட் 7 வந்துட்டு 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே மோடு தானே. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏதாவது ஒரு நம்பர் மட்டும்தான் எழுதணும், ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னு. எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி. இப்போது இன்கேஸ் இந்த இடத்துல இன்னொரு டைம் வேறு ஏதாவது நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னா அதுவும் மோடு தான். 6ம் மோடு தான், 7ம் மோடு தான். புரியுதுங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நான் என்ன சொன்னேன், இதே ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் வேறு மாதிரி கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறேன், நான் மட்டும்தான் படிக்கிறேன் அப்படின்னா அது தப்பாயிடும். மற்ற பசங்களோட நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி கேட்டிருந்தா அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக வந்துடும். புரியுதா? இப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். The mean is one of the numbers in a data. இப்போ மீன் வந்து கொடுத்துருக்க டேட்டாவில்
ஏதாவது ஒரு நம்பராக வந்து வருமா அப்படின்னு வந்து ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிளாக 2 இருக்குது, இது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 3 இருக்குது அண்ட் 4 இருக்குது. நான் வந்து மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், மொத்தத்தையும் நம்பர்ஸை கொடுத்துருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணுவோமா. 2 + 3 5, 5 + 9. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க டேட்டாவோட தாண்டி வேறு நம்பர் வந்திருக்கு, அதுதான் வந்து மீன். கொடுத்துருக்க டேட்டாலேயே ஒரு நம்பராக வரும்னு இல்லை, அதை தாண்டி வேறு ஒரு நம்பராக வந்தால் மட்டும்தான் அது வந்து மீன். அப்போ செகண்ட் ஆப்ஷனோட ஆன்சர் என்ன, ஃபால்ஸ். இப்போ தேர்ட் ஆப்ஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். த மீடியன் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இன் அ டேட்டா. மீடியன் வந்து கொடுத்துருக்க டேட்டாவில் ஏதாவது ஒரு நம்பராக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து மீடியன்னா என்ன, ஒரு சென்டராக வரக்கூடிய நம்பர். இன்கேஸ் இந்த இடத்துல 15 இருக்குது, இதுதான் வந்து சென்டராக வந்திருக்குன்னா அந்த டேட்டாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் வந்து மீடியன். சரியா. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன, ட்ரூ. இதை தாண்டி அந்த கொடுத்துருக்க டேட்டாவில் தாண்டி வேறு ஒரு நம்பர் வந்து வெளியே இருந்து வரப்போகிறது கிடையாது. டேட்டாவில் இருந்தே ஏதாவது ஒரு நம்பர் தான் வந்து மீடியனாக வந்து வரும். புரியுதுங்களா. ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி கேட்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரூவாக ஃபால்ஸான்னு வந்து எழுதுங்க. பிளாங்காக இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு மேலோட்டமாக நீங்கள் வந்து பார்த்து வந்து எழுதக்கூடாது. இப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் என்ன கொஷின் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த டேட்டா கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து இந்த டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஹேஸ் மீன் 9. இந்த டேட்டா வந்து நீங்கள் வந்து மீன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட ஆன்சர், மீனோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 9 வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸாக்டாக அந்த நம்பர் தான் வரும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 6 இருக்குது, +4 +3 +8 +9 +12 +13 அண்ட் +9. சரிங்களா. இந்த நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட 1 2 3 4 5 6 7 8. அப்போ என்ன வரணும், டிவைட் பண்ணியிருக்கணும் 8ஆல். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன நம்பர்ஸ் வருது அப்படின்னா 64 வந்து வருது. 64ஐ 8ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 8 8 64 வருமா. ஆன்சர் என்ன, 8. அப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, நீங்கள் இதை வந்து மீன் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் வந்து 9 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இல்லையே, இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். மீன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்திங்கன்னா 8 வந்து வந்திருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்ன, ஃபால்ஸ். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இதோட பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் கொஷினும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஹோல் எக்ஸசைஸ் 3.2வும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.